திருவண்ணாமலை திருத்தலம் சிவபெருமானுக்கு உரிய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். இங்குள்ள மலை அடிவாரத்தின் கீழ் சிவாலயம் அமைந்துள்ளது. கார்த்திகை தீபத்தன்று இந்த மலை மீது ஏற்றப்படும் தீபத்தில் ஈஸ்வரன் அருள்பாலிக்கிறார். இங்கு மலையே சிவலிங்கமாகும். இந்த மலையை சுற்றி வருவது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த தலம் பௌர்ணமி நாளில் மிகவும் விசேஷம் என்பதால் 14 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுவட்ட பாதையில் கிரிவலமாக வந்து அருணாச்சலேஸ்வரரை வணங்க வேண்டும். ஒரு சாதாரண நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலே நமது முன்வினைகள் நீங்கிவிடும். பொருள் வேண்டுபவர்கள் பௌர்ணமியிலும், அருள் வேண்டுபவர்கள் அமாவாசையிலும் அண்ணாமலையாரை கிரிவலம் செல்வது மரபு. இதில் சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் எல்லோரும் அமாவாசையன்றும் பௌர்ணமியன்றும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வலம் வந்து சிவனின் அருளை பெறுகின்றனர். நாமும் பௌர்ணமி அமாவாசைகள் அன்று வலம் வருவதால் நமக்கு சகல நன்மைகளும் ஏற்படும். மலையை வலம் வரும்போது வலமிருந்து இடமாகவும், மேல் சட்டை அணியாமலும், தலைப்பாகை அணியாமலும், காலில் செருப்பு அணியாமலும் வலம் வர வேண்டும். ஏனெனில் இந்த நாட்களில் பல இலட்சக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். அவர்களின் உடலில் பட்ட காற்று நம்மையும் அறியாமல் நமது உடல் மீது பட்டால் நமது முற்பிறவி பாவங்களை அழித்துவிடும் என்பது உண்மை. அவரவர் உடைமைகளை கையில் பிடித்துக்கொண்டு வலம் வருவதை தவிர்க்க வேண்டும். மேலும் கிரிவலம் வரும்போது மனதில் இறை சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். அதே எங்கு கிரிவலத்தை தொடங்குகின்றோமோ அங்குதான் முடிக்க வேண்டும். கிரிவலம் முடித்தவுடன் உடனே குளிக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. ஞாயிறு பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கையிலாயம் சேரும் பாக்கியம் கிடைக்கும். திங்கள் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் செல்வ வளம் கிடைக்கும். செவ்வாய் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் வறுமை மற்றும் கடன் நீங்கும். புதன் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியையும் முக்தியையும் தரும். வியாழன் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் ஞானத்தை தரும். வெள்ளி பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் விஷ்ணுலோகமான வைகுண்ட பதவியை அடையலாம். சனி பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பம் நீங்கும், பிறவி பிணிகளை போக்கும். அஷ்டமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் நம்மிடம் இருக்கும் தீய வினைகள் நீங்கும்.